ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய கார சட்னி தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுப்போம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், ஒரு 4-5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு பொடி, சின்ன வெங்காயம் ஒரு 3, சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 100 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. கொஞ்சம் நல்லா வணங்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை அரைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை போட்டுக்கலாம். லைட்டாக நல்லா வணங்கிக்கோங்க. இது அப்படியே பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். ஆனால் ஸ்மெல்லு வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால நம்ம லைட்டாக வதக்கிட்டு போடுறோம். சரி, தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இது வந்து ஆற விட்டு அரைச்சிக்கலாம். ஆறுற வரைக்கும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்க. தோசைக்கல் நல்லா காயிட்டும். லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சுப்போம். இப்போ காஞ்சிட்டு இப்படி ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தோசை மாவு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தோசை மாவு தான். இட்லிக்கு தோசைக்கு ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆயில் போட்டுக்கலாங்க கொஞ்சம். இதே மாதிரி எல்லா தோசையும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், போட்டேன், ஆறிடுச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்கன்னா இப்போ சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டியை காய வச்சுருக்கு. இப்போ சட்டி நல்லா காய்ச்சிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றி தாளிக்கலாம். நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும். இது வந்து நான் நார்மல் மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெடியாச்சு. இப்போ நம்ம வெங்காய கார சட்னி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.